வணக்கம் நண்பர்களே. ஒரு காணொலியில் இது மாதிரி என் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், வசைகள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதனுடைய உளவியல் என்ன என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். சில தருணங்களில் வேண்டியவர்களை கூட அந்த கேள்விகளை கேட்பது உண்டு. ஏன்னா என்னுடைய இணையதளம் என்பது 2007 ஆரம்பிக்கப்பட்டது. jaymohan.in www.jaymohan.in 2007 2017 25ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இணையதளம். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அதில் உள்ள கட்டுரைகள், கருத்துக்கள் எதுவுமே நீக்கம் செய்யப்படவில்லை. எதை பற்றி? ஏன்னா சில இந்த வசையாளர்கள் கிளம்புவது உண்டு. பொன்னியின் செல்வனை பற்றி நான் எதிர்மறையாக நிறைய எழுதியிருக்கேன். பொன்னியின் செல்வன் சினிமா வாய்ப்பு கிடைச்சோட அந்த கட்டுரைகள்லாம் நீக்கம் செய்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்றது, அவதூறாளர்கள் தான் சொல்லணும். ஒரு கட்டுரை கூட நீக்க செய்யப்படவில்லை. அப்படி நீக்க செய்ய முடியாது. ஏன்னா நான் எழுதின எல்லாமே பிரிண்ட்லேயும் வந்திருக்கும். நான் இங்கே நீக்கினா வேற எங்கே இருக்கும். எந்த கட்டுரை அங்கே தான் இருக்கு. என்னுடைய கருத்துக்கள் சில சமயம் மாறும்போது ஏன் மாறுதுங்கிறத பற்றி நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன் அந்த கருத்தை மாற்றிட்டு இருக்கேன். பொன்னியின் செல்வன் நாவல் பற்றி ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய கருத்து என்பது அது ஒரு பொழுதுபோக்கு நாவல், அது ஒரு பொது வாசிப்புக்குரிய நாவல். அதை ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் என்ற வகையில தான் சேர்க்கணுமே ஒழிய அது இலக்கியத்துக்குள்ள வராது. ஹிஸ்டாரிசிட்டி கையாளக்கூடிய வரலாற்று புனைவு என்ற இடத்துக்குள்ள அது வராது. இதைதான் நான் நாவல் கலைங்கிற நூலில் எழுதியிருப்பேன். அந்த நூல் இன்றைக்கும் மதிப்பதிப்பில் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய கருத்துக்கள் எழுதியிருக்கேன். திரைப்படத்தில் பணிபுரிந்த போதும் கூட அப்படிதான் என்ன செய்யணும். அது ஒரு வணிக படம் தானே, மக்களுக்காக தானே அது எடுக்கப்பட்டது. அது ஒரு கலைப்படம் இல்லையல்ல. இப்போதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த அவதூறாளர்களுக்கு இதை பத்தி கவலை கிடையாது. இதை கிளப்பி விடுவாங்க. இதுக்கு நான் பதிலளிச்சா அது அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆயிடும். சில முட்டாள அதை வடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி ஒருத்தன் சொல்றானே, அவன்கிட்ட போய் எந்தெந்த கட்டுரை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு, சரி நீ படிச்ச அந்த கட்டுரையோட லிஸ்ட்டை கொடு என்றது கேட்கணும் இல்லை. அது கேட்க மாட்டாங்க, நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி அசட்டுத்தனமா வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் நான் சந்திக்கிறேன். இவங்களை தான் ஏன் டாலரேட் பண்ணிக்கிறேன். என் நண்பர்கள் கேட்பாங்க, சார் மடையனா இருக்கான், ஒரு தகவல் கேட்டோன்னே கூகுளில் அடிச்சு அதை தேடணும் கூட தேடாம ஒரு கும்பிட்டத்தனம் உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், நீங்க பதில் சொல்றீங்களேன்னு கேட்பாங்க. ஆனா இப்படி கேட்டவங்க பல பேர் நல்ல வாசகர்களாகி நல்ல எழுத்தாளர்கள் கூட இருக்காங்க. ஏன்னா நம்முடைய சூழல் அப்படித்தான் ஒருத்தனை பழக்கப்படுத்துது. ஒரு அறிவார்ந்த ஒரு மெத்தடாலஜி என்பது இங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்குறாங்களா என்ன? 25, 26, 28 வயசுல ஒருத்தன் வரான்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு மாதிரி வெள்ளந்தியான பையனா இருக்கான். உண்மையில இந்த வெள்ளந்தியான ஆட்கள் நல்லவங்க, சூதுவாதி இல்லாதவங்க. எவனோ சொல்றான், இவன்கிட்ட போய் அதை உங்களை பத்தி அப்படி சொல்றான்னு கேட்கிறான். ஒரு சூது இருக்குன்னு கூட அவனுக்கு தோணலை இல்லையா? ஆகவே அது ஒரு வகையில நல்ல விஷயம்தான். ஆகவே மெனக்கட்டு இதை விளக்கிட்டே இருப்பேன். இந்த காணொலி கூட அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தான். ஏன்னா இந்த முந்தின காணொலி இதைய எதிர்வினையாக என்கிட்ட ஒருத்தர் போனை போட்டு கேட்டார், சார் நீங்க கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட போது அதை ஆதரிச்சு எழுதி நீங்க தானே, ரோஹித் முலாவை கொல்லப்பட்ட போது செத்து போன போது அது நியாயப்படுத்தி எழுதினவர் தானே நீங்க? யாரு சொன்னா இத? இல்ல அது சொன்னாங்க. யாரு சொன்னாப்பா? ரோஹித் வெமுலா ஜெயமோகன் நடிச்சாலே நான் ரோஹித் வெமுலாவுடைய சாவுக்கு மிக இறங்கி அதற்கான காரணங்களை வலுவாக கண்டிச்சு எழுதின கட்டுரை கிடைக்குதே, 1, 2 இல்ல 4, 5 கிடைக்குதே. ஏன் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட போது கௌரி லங்கேஷ் கொலையாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேணும்னு மிக ஆக்ரோஷமான கட்டுரை நான் தானே எழுதியிருக்கேன். நான் எழுதுனதுக்கு நேர் தலையிட நீ கேட்கிற. அப்ப இதை ஒரு ஒரு கூகுள்ல அடிச்சு தேடக்கூடாது தோணலையா? இல்ல சார் தேடல சார். அப்போ அதுக்கு பதிலாக நானே பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா சரி, நான் செத்து போயிட்டேன், நீ என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? இன்னொருத்தட்ட கேட்பியா? இல்ல சார். இதுதான் தமிழ்ல இருக்கக்கூடிய மனநிலை. இவங்க ஏதாவது ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படி எவ்வளவு குற்றச்சாட்டுகள் என்று திரும்பி பார்த்தா எனக்கு ஒவ்வொன்றும் திகைப்பா தான் இருக்கு. ஒவ்வொரு தருணத்துல இதை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ராம ஜென்மபூமி, பாபரி மசூத்,
இடிப்பின் போது அதை ஆதரிச்சு ஜெயமோகன் பேசினார் அப்படின்னு சில உள்நோக்கம் கொண்டவர்கள் கிளப்பி விட்டுருக்காங்க. இதை நம்பிட்டு சில பேர் கேட்பாங்க. 1-2 இல்லை, 18 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். 1-2 இல்லை, 18 கட்டுரைகள். ராம ஜென்ம பூமி, பாபரி மசூதியில் அந்த கோயில் அல்லது மசூதி அது இடிக்கப்பட்டவை எதிர்த்து. ஏன்னா எந்த தொல்லியல் சின்னத்தையும் இடிப்பதற்கு எதிரானவன் தான். அப்படி இடிக்க ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாது. நாளைக்கு ஜைனர்ல வந்து இந்து கோயிலை இடிக்கணும்னா இடிப்பீங்களா நீங்க? அப்போ ஒரு ஆதிக்கத்தினால இடிக்கிறீங்க நீங்க. அது எந்த வகையில் ஏற்கத்தக்கதல்ல என்று மட்டுமல்ல, அந்த எதிர்ப்பை அச்சில தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தேடினா கிடைக்கும். ஒரு கமா அடிச்சு தேடினாலே கிடைக்கும். ஜெயமோகன் ராமஜென்ம அடிச்சு தேடினாலே கிடைக்கும். ஆனால் படிக்க மாட்டாங்க. அந்த கருத்தை திருப்பி 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 சொல்லுவாங்க. அல்லது எவனோ ஒரு கூமுட்டை என்ன சொல்லுவான், ஜெயமோகன் அப்படி எழுதினாரு, பர்சனலா என்கிட்ட பேசும்போது வேற மாதிரி சொன்னார். அவனுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. இணையத்துல என்கிட்ட பேசும்போது இப்படிலாம் நான் ஜெயமோகன் சொன்னாருன்னு சொல்லக்கூடிய பல பேர் நான் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது, தெரியவே தெரியாது. ஒரு முறை கூட சந்திக்காதவங்களாம் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திச்ச போது இப்படிலாம் சொன்னார் அப்படி எழுதிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொன்னா கிளம்பி வந்துட்டே இருக்கும். நீங்க அப்படி சொன்னீங்க, அந்த படைப்பை பற்றி இப்படி சொன்னீங்க, அப்புறம் ஒரு இலக்கிய படைப்பை பற்றி ஒன்றை சொல்லும் போது அதை வேறொன்றாக மாற்றுறது. உதாரணமாக மிக அண்மையில வெள்ளக்கோயில் என்கிற இடத்துல நடந்த ஒரு இலக்கிய விழாவில் நான் உரையாற்றி இருக்கேன். அதை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். வெள்ளக்கோயில் இலக்கிய விழா ஜெயமோகன் உரையினாலே அது வரும். அந்த உரையில நான் சொல்றேன், ஒரு கவிஞன் அல்ல ஒரு படைப்பாளிக்கு காலத்தோட ஒரு உறவு இருக்கணும். அவனுடையது அறம் சார்ந்ததா இருக்கணும். அவனுடைய படைப்பு இயக்கம் என்பது எதிர்காலத்திற்கானதுதான். காலந்தோறும் அவன் என்னவா மதிப்பிடுறாங்கிறத முக்கியம். அப்ப தன் காலகட்டத்தோட தனக்கு உறவு இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும், எதிர்காலத்தோடு உறவு இருக்கணும். அப்பதான் ஒருத்தன் வந்து நல்ல படைப்பாளி. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். பாரதியார் வாழ்ந்த காலத்துல 2 பேர் இருக்காங்க. பாரதியார் வாழ்ந்த காலத்துல இன்னொருத்தரை உதாரணம் சொல்றேன். அவர் காலத்துல சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு. அவருக்கு அதை பத்தி எந்த விஷயம் தகவலும் இல்லை. அவர் அதை பத்தி அக்கறை எடுத்துக்கல. மாறாக அவர் திருவாங்கூர் மகாராஜாவையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் புகழ்ந்து கவிதைகள் எழுதுறார். யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை புகழ்ந்து சுதந்திர போராட்ட காலத்துல கவிதை எழுதுறார். அதுக்கு அவருக்கு பிரிட்டிஷ் அரசு ஏதோ பரிசு கொடுக்குது. அதை பெரிய பரிசாக சொல்லிட்டு இருக்காரு. அனந்தகிருஷ்ண ஐயங்கார்னு பேர். அவர் காலத்துல அவருக்கு அரசாங்கங்கள் எல்லாமே பெரிய மரியாதைகளை கொடுக்குது, வசதியா சௌகரியமா வாழ்றார். பாரதி அவர் காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறார். அதுக்காக நாடு கடத்தப்படுறார், துன்பங்களை அனுபவிக்கிறார், மனம் உடைஞ்சு வறுமையில இறந்து போறார். காலம் ஒரு 100 ஆண்டு தாண்டி வரும்போது பாரதிக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கு. அனந்தகிருஷ்ண ஐயங்கார காலம் குப்பை தொட்டியில போடுது. இது அனந்தகிருஷ்ண ஐயங்காரை பத்தி இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். அது நீங்க அதிகாரத்தோட ஒட்டி இருக்கிறீங்களா, ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்களா, சுயநலத்தோட இருக்கிறீங்களா, சமகாலத்துடைய அறத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கீங்களா, அப்பதான் உங்க படைப்பு காலம் கடந்து நிற்கும். அந்த கேள்வியை தான் நான் அந்த படைப்பில் வைக்கிறேன். ஆனா அதை அனந்தகிருஷ்ண ஐயங்கார தூக்கி குப்பையில போடணும்னு ஜெயமோகன் சொல்றான். அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றது, சாதி பற்று தான், ஐயங்காரல் தான். ஒரு ஐயங்கார குப்பையில போடணும்னு ஜெயமோகன் சொல்லிட்டான். எனக்கு ரத்தம் கொதிக்குது, புண்படுத்தும் விதமாக பேசுகிறார் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி. எதையுமே யாரையுமே புண்படுத்தாம பேசணும்னா அது யாரால முடியும்? இந்த லோக்கல் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல போனா அந்த ஊரை புகழ்ந்து பேசுவாங்க. மதுரையில இருந்தா மதுரை தான் தலை சிறந்த ஊர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இலக்கியவாதி சொல்லக்கூடிய இலக்கியவாதி கருத்தை தான் சொல்லுவாங்க. நான் என்ன யாரையும் புண்படுத்த மாட்டேன், இன்னும் விரதமானோன்னு இருக்கேன். இன்னைக்கு நான் அரசாங்கத்தை எது சொன்னா அரசாங்கம் புண்படும். ஒரு அராஜக மண்டலம் எடுத்து அவன் புண்படுவான். ஒரு சாதி வரியை கண்டிச்சா சாதி வரியர்கள் புண்படுவாங்க, மத வரியை கண்டிச்சா மத வரிகள் புண்படுவாங்க. இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த விவாதங்கள்லாம் நல்லதுதான் ஒரு வகையில. ஏன்னா இந்த விவாதங்கள் வழியாகத்தான் என்னுடைய கருத்துக்களை ஏதோ வகையில் இப்படி ஒருத்தன் இருக்காங்கிற தகவலாவது போய் சேருது. அதை வந்து கவனிக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. அதுல பல பேர் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த வம்புகள் தான் காதில் வந்து விழும். ஏன்னா கூகுள் வந்து வம்புகளை முன்னால காட்டும். ஏன்னா அதிகமான ஆட்கள் கூகுளை படிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ கூகுள் அதிகமாக படிக்கக்கூடியவரை தான்
கூடிய பதிவை தான் முன்னால காட்டும். ஆகவே கூகுள் என்ன பண்ணும், ஜெயமோகன் அடிச்சாலே வம்புகளை முதல்ல கொண்டு வந்து காட்டும். கொஞ்ச காலம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஜெயமோகன் அடிச்சாலே ஜெயமோகன் ஒரு மனநோயாளி அப்படின்னு மூக்க அவருடைய மகள் கனிமொழி பேசினதான் முதல்ல காட்டும். என்கிட்டே வந்து சார் உங்களுக்கு மன சிக்கல் இருக்குல்ல என்று கேட்பாங்க. ஜெயமோகன் ஒரு தமிழகத்தில் அறியப்பட்ட ஒரு மனநோயாளின்னு நம்பிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அதை மறுக்கிறது இல்லை. ஆமாங்க, சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நமக்கு என்ன, நம்பிட்டு போட்டுமே. அப்புறம் நான் மனநோயாளின்னு சொன்னா அவன் ஜாக்கிரதையா வேற தள்ளி இருப்பான். இதை வச்சு கூகுள்ல அடிச்சு இந்த வம்புகளை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க ஒரு 10,000 பேர் இருப்பான். அதுல ஒரு 100 பேர் தான் இன்னும் கொஞ்சம் கூகுள்ல ஆழமா தேடி ஏதாவது ஒரு படைப்பை கண்டுபிடிச்சு அதை எழுத்த படிச்சு பார்ப்பான். அந்த எழுத்த என்னன்னு படிச்சு பார்ப்பான். படிக்கும்போது அவனுக்கு தெரியும் இவன் என்ன சொல்லியிருக்கிறார், இவங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க, இவர் எதை முன்வைக்கிறார், இவங்க எதை திரிச்சு புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தெரியும். அரசியல் கட்சியோட அல்லக்கைகள் 24 மணி நேரம் சொல்லக்கூடிய அவதூறுகளால் ஒரு எழுத்தாளனை புரிந்து கொள்ளக்கூடாது. அவன் எழுத்தை வைத்துதான் புரிஞ்சு கொள்ள வேணும். அரசியல் கட்சியோட அல்லக்கைகளை வச்சு புரிஞ்சுக்கிட்டுனா பாரதியை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? தாவூரை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஏன் புதுமைப்பித்தனை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? புதுமைப்பித்தன் செத்து போய் 10-15 ஆண்டுகள் வரைக்கும் புதுமைப்பித்தன் ஒரு நச்சிலக்கியவாதி என்றுதான் இங்குள்ள முற்போக்கு தரப்பு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் ரகுநாதனுடைய புத்தகம் வந்துதான் அவங்க கொஞ்சம் தங்கள் தரப்பை மாத்துறாங்க. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்க கூடாதுங்கிற உணர்வை அந்த 10,000 பேர்ல ஒரு 100 பேர் அடைவாங்க. பாக்கி இருக்கும் அத்தனை பேருமே இந்த செவி வழி செய்தியை வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நான் ஜெயமோகன் புக்கு படிக்கிறேன்னு சொன்னோன்னா, ஐயோ அவர் புக்கா படிக்கிறீங்க, அவர் இந்த மாதிரி ஆளாச்சே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன சொல்றது சார் என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா போடா கும்பிட்டேன்னு சொல்லுங்க. தைரியம் இல்லை, வம்பு வேண்டாம்னா பேசாம இருங்க. அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அவர்கிட்ட புக்கை கொடுத்து படிக்க சொல்லாமே, முடியாதுங்க. புக்கை கொடுத்து படிக்க முடியாது. புக்கு கொடுத்தா படிக்க மாட்டான். நீ புக்கு கொடுங்க, இந்த புக்கெல்லாம் படிக்க முடியாதுங்க, கட்டுரை கொடுங்க அப்படிம்பாங்க. கட்டுரை கொடுங்க, இல்லை இது 600 வார்த்தை இருக்கு, அவ்வளோ படிக்க முடியாது, ஒரு 50 வார்த்தைக்குள்ள கிடைச்சா 50 வார்த்தை அனுப்பிச்சு கொடுங்க. 50 வார்த்தை அதை ஒரு சென்டென்ஸா கிடைச்சா நல்லா இருக்கும். இதான் அவனுடைய மனதில். இப்படிப்பட்டவன்ட்டு போய் ஒரு எழுத்தாளரை பத்தி பேசவே கூடாது. அவன் எப்படி பேசுவான்? அவன் எப்படி எதை படிச்சிருப்பான்? அவனை எந்த இதுவும் பண்ண முடியாது. அவன் ஒரு ஆர்வத்துடன் கேட்கிறவங்கள்ட்ட புத்தகம் கொடுங்க. ஏதோ இல்லாம அந்த புத்தகத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த காசிப் வழியா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க ஒரு காலகட்டத்துடைய பறக்கும் குப்பைகள் தான். அவங்க ஒரு காட்டுல ஒரு நாளைக்கு கோடி கோடி குப்பை விழுது, டன் கணக்கா குப்பை விழுது. விதைகள் மட்டும்தான் முளைக்கும், குப்பை ஒன்றும் முளைக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பொதுவாக அதை பற்றியும் தெரிஞ்சுக்காம சும்மா அரட்டைகள் வழியாக 1-2 சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடியவங்க உண்டு. முன்னாடி டீ கடையில் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இப்போ இணையத்துல அதை பேசிட்டு இருக்காங்க. அவங்க அறியாமையின் தன்னம்பிக்கை கொண்டவங்க. அறிவு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கும். நமக்கு இவ்வளவுதான் தெரியும், இன்னும் நிறைய இருக்கு என்ற உணவு உருவாக்கும். ஒண்ணுமே தெரியாதவனுக்கு பயங்கர தன்னம்பிக்கை இருக்கும். எதை பத்தியும் கருத்து சொல்லுவான். ஜெயமோகனா அவரு, ராமகிருஷ்ணா இவரு, எத்தை பத்தியும் கருத்து சொல்லுவான். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு கூட அவனுக்கு தெரிய வைக்க முடியாது. நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, உனக்கு தெரியாதுங்க, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது தெரியாது. தெரியாதது அளிக்கக்கூடிய மிதமிஞ்சின தன்னம்பிக்கையோட சொல்லுவான். அவங்க தான் ஜெயமோகனை படிச்சா இப்படி, ராமகிருஷ்ணன் படிச்சா அப்படி, சுஜாதாலாம் இப்படிங்க, இந்த கருத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. இதற்கு அப்பால கடந்து வருவதற்கு ஒரு அபாரமான ஒரு போராட்டம் நீ தமிழ்ல தேவைப்படுது. தொடர்ச்சியா என்னுடைய இணையதளங்கள்ல இந்த வம்பாளர்களை பத்தி எழுதிட்டே இருந்திருக்கேன். ஒரு தலைமுறையே அதன் வழியா உருவாக்கி எடுத்திருக்கேன். என்னுடைய வாசகர்கள் 10,000 பேர் அப்படி வந்தவங்க தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய அமைப்புகளை நான் நடத்த முடியுது. இப்ப காணொலி வழியா சொல்வது, அந்த இணையதளத்தில் இதை படிக்காத ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், காணொலிகள் வழியா இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர், அவர்களுக்காகத்தான். நம்முடைய சமகால சூழல் என்பது வம்புகளால் ஆக்கப்பட்டது. என்ன வேறுபாடு? வம்பு என்ன புதுசா வந்திருக்கான்னா இல்ல, வம்பு எப்பவுமே இருக்கும். வம்பாளர்கள் எப்பவுமே இருப்பாங்க. பழைய காலத்துல திண்ணை முழுக்க அவங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் எப்படி இவன் எப்படின்னு பேசிட்டு உட்கார்ந்துருப்பான். அல்லர் கூறுவது என்பது சங்க காலத்துல இருந்து இருக்கு. அல்லருங்கிற வார்த்தை அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா
அவனுக்கெல்லாம் தன் வாய் தவிர ஊடகம் கிடையாது. வாயைத்தான் அவன் செலவழிச்சுட்டே இருக்கணும். ஆனா கடந்த 25 ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்கள் என்ற ஒரு ஊடகம் உருவாகி எந்த வம்பாளனுக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்துருக்கு. இப்போ இலக்கியம், தத்துவம் போன்றதுக்கான எழுத்து மதிப்பு இந்த வம்புக்கு வந்தது. வம்புகள் எழுத்துல பதிவாகின்றன. இதுதான் பிரச்சனை, இதுதான் வேறுபாடு. எந்த பெருஞ்செயலை எடுத்து பாருங்க, அது சுற்றி இருக்கக்கூடிய வம்புகளை பாருங்க. நண்பர்களே, தமிழ் விக்கி அப்படின்னு ஒரு இணைய கலைக்களஞ்சியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். எதுக்கு ஆரம்பித்தோம்னா, விக்கிபீடியான்னு ஒரு கலைக்களஞ்சியம் இருக்கு, இணைய கலைக்களஞ்சியம். ஆனால் அதில் யார் வேணாலும் பதிவு போடலாம், யார் வேணாலும் அழிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒண்ணுமே இல்லாதவங்க தங்களை பற்றி ரொம்ப பெருசா பதிவு போடுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமானவரை பற்றி ஒருத்தன் உழைச்சி எடுத்து தகவல் சேர்த்து பதிவு போட்டானுங்க, புதுமை பித்தனை பற்றியோ காணாசுவை பற்றியோ போட்டானு வைங்க, அதை ஒரு 10 பேர் அழிச்சிட்டு போயிடுவான், சுருக்கிடும். அப்ப அதை பார்க்குறவனுக்கு இந்த ஒண்ணுமே இல்லாத ரொம்ப பெரிய ஆளு, புதுமை ஒரு ஆளே இல்லைன்னு தோணும். அப்புறம் ஒருத்தன் பல நாட்கள் படிச்சு முயற்சி பண்ணி ஒரு பதிவு போடுறான். அதை எவனோ ஒருத்தன் அதில் உள்ள எல்லா வார்த்தையுமே அவனுக்கு தோணுன மாதிரி மாற்றி விடுறான். அவன் என்ன நினைக்கிறான், தூய தமிழ் நினைக்கிறான். அவனுக்கு தமிழும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எங்கடா தமிழ் படிச்சேன்னு கேட்டா ஒன்றும் படிச்சே கிடையாது. அவனுக்கு தோணுது இதுதான் சரியான தமிழ், அதை மாற்றி விட்டுருவான். ஆனா தன்னுடைய தலைவரெல்லாம் மாற்ற மாட்டான், இன்னொருத்தர் பேரை மாற்றும், பேரெல்லாம் மாற்றும், ஊர் பேரை மாற்றும், அடையாளங்களை மாற்றும். அது எந்த பயனற்றதை மாற்றி விட்டுரும். ஆகவே நம்ம ஒரு இணையக்கலைஞர் தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கணும். 2022 தொடங்கணும். இந்த 3 ஆண்டு 4 ஆண்டுகளுக்குள்ள இன்றைக்கு அது தமிழின் மிக முக்கியமான கலைக்களஞ்சியம் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாருமே அது முக்கியம் அல்ல, தேவையில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆய்வுகள் அதை நம்பிதான் செய்யப்படுது. அவ்வளவு ஆத்தன்டிக்கான, அவ்வளவு டீட்டெயிலான பதிவுகள் அதுல இருக்கு. ஆனா தொடங்குற நேரத்துல என்ன வசை, அவதூறு, என்னென்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? தமிழ் எழுத்தாளர் பற்றின தரவுகளை திரட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஜெபம் நடத்தியிருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் வாங்குறான். யோசிச்சு பாருங்க, தமிழ் எழுத்தாளர்களா என்ன தலைமறைவு போராளிகளாக இருக்கிறாங்க. அப்படி செத்து போன எழுத்தாளர்களை பற்றின தரவுகளை திரட்டி கவர்மெண்ட் கொடுத்து செத்து போன எழுத்தாளருடைய பிள்ளைங்களை அப்படி ஜெயில போட போறோமா? இப்படிலாம் எழுதுனாங்க முட்டா பயக்க. இது எழுதிட்டே இருந்தாங்க. ஆனா நாங்க அதை கவனிக்கல, எங்க பணியை முன்னெடுத்தோம். ஆனா ஒவ்வொரு பெருஞ்செயலை சுற்றி எவ்வளவு பெரிய அலர் உருவாகுது என்று பாருங்க. இந்த வம்பாளர்களை செவி கொடுத்தீங்கன்னா உங்க அறிவு தகுதியை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்வீங்க. இந்த வம்பாளர் வழியா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு இதுதான் தெரியும் நீ சொன்னாலே நீங்க கீழ்மை அடைஞ்சிட்டீங்க. உங்களை பத்தி இந்த வம்பாளர்லாம் இப்படி சொல்றாங்களே சார்னு ஒரு எழுத்தாளர்கிட்ட கேட்கும் போதே நான் வம்பாளர்களை கவனிக்கிறவன் என்று நீங்களே உங்களுக்கு முத்திரை குத்துகிறீங்க. வம்பு சார்ந்த மனநிலையை வளர்த்து கொள்ளும் போது அறிவார்ந்த விஷயங்களை செய்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறீங்க. இளைஞர்கள் ஒரு விஷயம் வம்புன்னா அதுக்கு செவி கொடுக்க மாட்டேன், அது என்னோட உலகத்துக்குள்ள வராது என்று செய்தால் என்ன மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும். என்கிட்ட திரும்ப திரும்பி கேட்பாங்க, இவ்வளவு வேலைகளை செய்றீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, தமிழ் விக்கில தினசரியாவது ஒரு பதிவு போட்டுட்டு இருக்கேன். என்னோட தளம் தினசரி 5 பதிவுகள் வந்துட்டு இருக்கு. முழுமை அறிவு சார்ந்த 2 தளங்கள், ஒன்று ஆங்கிலத்தில் தமிழ்ல வருது. இது தவிர நாவல் எழுதியிருக்கேன். அண்மையில கூட காவியம் என்ற ஒரு மிகப்பெரிய நாவல் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் 26,000 பக்கங்கள் கொண்ட வெண்முரசு நாவல் எழுதி. இவ்வளவு பணிகளை உங்களால் எப்படி ஆற்ற முடியுதுன்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் ஒன்றுதான், நான் வம்பாளர்களை கவனிப்பதில்லை. அவங்க எனக்கு சொல்லுவாங்க, காதுல விழும். இப்படி யாராவது ஒருத்தருக்காக ஒரு பொதுவான ஒரு பதில சொல்வேனே வழிய ஒவ்வொருத்தையும் விவாதிச்சுட்டு இருக்க மாட்டேன். அவங்க உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கேன். ஆகவேதான் என்னால் செயல்பட முடியும். அந்த வம்பாளர் நீங்க செயல் ரீதியான எதிர்வினைகளை அளிக்க ஆரம்பிச்சா, அவளை கவனிக்க ஆரம்பிச்சா உங்க உள்ளம் கலங்கும், செயலில் கவனக்குறைவு வரும், உங்களுடைய அறிவு மழுங்கும். நீண்ட கால அடிப்படையில் நீங்களும் இன்னொரு வம்பாளராக மாறுவீங்க. வம்பாளர்களை தவிர்ப்பது என்பது செயல் ஊக்கத்தின் அடிப்படைகளில் ஒன்று. நன்றி.